வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துரோணாச்சாரியார் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் யார், எப்படி குருவம்ச இளவரசருக்கு அவர் ஆசிரியர் ஆனார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். பரத்வான் அப்படிங்கிற ஒரு முனிவருக்கு ரெட்டை குழந்தைகள் பிறக்குது, ஒரு ஆண் மற்றும் பெண். அந்த குழந்தைய ஒரு சமயம் சாந்தனு மகாராஜாவோட காவலாளிகள் ஒரு காட்டிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. அவங்கள சாந்தனு மகாராஜா கிட்ட கொண்டு சேர்க்குறாங்க. சாந்தனு மகாராஜாவுக்கு அந்த குழந்தையோட தாய் தந்தையினர் யார் அப்படிங்கிறது தெரியாதனால அவரே அந்த குழந்தைகளை தன்னுடைய குழந்தையா வளர்த்துட்டு வர்றாரு. அதில் அந்த ஆண் குழந்தையோட பேர் கிருபாச்சாரியார் தான் அந்த ஆண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு பேர் கிருப்பி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. நாட்கள் கழித்து அந்த முனிவர் சரத்வான் அவங்களுடைய குழந்தைகளை எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அஸ்தினாபுரத்துக்கு வர்றாரு. வந்ததுக்கப்புறம் தன்னுடைய மகனான கிருபாச்சாரியாருக்கு அவர் கற்றுக்கிட்ட எல்லா வித்தைகளையுமே கற்றுக் கொடுக்குறாரு. கிருபாச்சாரியார் தான் அந்த குரு இளவரசர்களுக்கு முதல்ல ஆசிரியராக இருக்காரு. அவர் குரு இளவரசருக்கு மட்டுமே இந்த வித்தைகள் கற்றுக் கொடுக்காம மற்ற நாட்டு இளவரசர்களுக்குமே அவர் வித்தைகளை கற்றுக் கொடுக்குறாரு. அதனால எப்பவுமே பீஷ்மருக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, குரு இளவரசர்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருக்காரு. வாஜா அப்படிங்கிற ஒரு முனிவருக்கு ஒரு முனிவரோட விதையிலேருந்து தோன்றினவர் தான் துரோணாச்சாரியார். ஏன் அவருக்கு துரோணாச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வருது அப்படின்னா, அவரோட பிறப்பு எந்த ஒரு பெண்ணுமே இல்லாமல் ஒரு ஆணோட விதையிலேருந்து மட்டும்தான் அவர் பிறக்கிறாரு. அதனால தான் அவரோட பேர் துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியோட தந்தையோட பேர் தான் பரத்வாஜா. துரோணாச்சாரியோடைய தந்தையான பரத்வாஜா கிட்ட அவருடைய நண்பனான பாஞ்சால நாட்டு அரசனுடைய புதல்வன் துரோபதன் வித்தைகளை கற்றுக்க வர்றாரு. ஸோ ரெண்டு பேருமே துரோணாச்சாரியாரும் திரௌபதன் ரெண்டு பேருமே துரோணாச்சாரியோட தந்தையான பரத்வாஜா கிட்ட வித்தைகள் ஒரே சமயத்தை கற்றுக்குறாங்க. அப்படி வித்தைகள் அவங்க கற்றுக்கும் போது ரெண்டு பேருமே ஆரோக்கிய நண்பர்களாக பழகுறாங்க. நாட்டு இளவரசனான திரௌபதன் துரோணாச்சாரியார்கிட்ட ஒரு வாக்கு அளிக்கிறாரு. ஸோ நாளைக்கு என்னுடைய தந்தை இறந்ததுக்கப்புறம் பாஞ்சால நாட்டுக்கு நான் தான் அரசன். நான் அரசனானா நீயும் அரசனான மாதிரி தான். என்னுடைய செல்வங்கள் எல்லாமே உனக்கும் சொந்தம். நீ ஒரு நாட்டு அரசன் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி துரோணாச்சாரியார்கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு வாழ்க்கையில் எப்போ எந்த கஷ்டம் வந்தாலும் நீ என்னை பார்க்கலாம், நீயும் ஒரு அரசன் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்லி அதுவும் வாக்கும் அளிக்கிறாரு. உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் உனக்கு உதவி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பாஞ்சால நாட்டு இளவரசன் திரௌபதன் துரோணாச்சாரியாருக்கு வாக்களிக்கிறாரு. நாட்கள் கழித்து பாஞ்சால நாட்டு அரசனான பிருஷ்டா இறந்து போகிறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் பாஞ்சால நாட்டு அரசனா திரௌபதன் ஆயிறாரு. இன்னொரு பக்கம் பரத்வாஜாவும் இறந்து போயிறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியாரோட தங்கையான கிருப்பியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் அஸ்வத்தாமன். ஆச்சாரியார் ரொம்ப வறுமையில் வாடிட்டு இருக்காரு. அவருக்கு செல்வங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு சமயம் தன்னுடைய மகனான அஸ்வத்தாமனை நிறைய பேர் பெரிய வீட்டு பிள்ளைகள் எல்லாருமே கேலி பண்ணிட்டுருக்காங்க. அஸ்வத்தாமன் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாலுக்கு பதிலாக அரிசி மாவில் தண்ணி கலந்து இதுதான் பால் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன்ட்ட கொடுக்குறாங்க. அஸ்வத்தாமனும் இதுதான் பால் அப்படின்னு குடிச்சிட்டு அவனுடைய தந்தையான துரோணாச்சாரியார்கிட்ட நான் பால் குடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக சொல்கிறாரு. அதை பார்த்த மற்ற பெரிய வீட்டு பசங்க எல்லாமே கேலி செஞ்சு சிரிக்கிறாங்க. அது பாலே கிடையாது, அது அரிசி மாவில் தண்ணி கலந்து கொடுத்தோம், அதை போய் பால் அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த நாட்டு ஊர் மக்களுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஒரு முனிவர் இவரோட பையனுக்கு ஒரு பால் கூட வாங்கி தரதுக்கு இவர்கிட்ட
செல்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியரை பற்றி இழிவாக வந்து பேசுகிறாங்க. நம்ம ரொம்ப வறுமையில் வாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியார் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய நண்பரான வந்து பாஞ்சால நாட்டு அரசனான திரௌபதனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்ணுறாரு. அவர் வந்து பாஞ்சால நாட்டு அரசரான வந்து திரௌபதனை வந்து பார்க்கறதுக்காக போகிறாரு. அங்கே வந்து அவர் வந்து அவையில் வந்து நுழைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உன்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதன் கிட்ட வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து திரௌபதன் வந்து சிரிக்கிறாரு. யார் யாருக்கு நண்பன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. நீயும் நானும் சேர்ந்து வந்து கல்வி கற்றுக்கும் போது நீ தானே சொன்ன உனக்கு எந்த பிரச்சனையானாலும் என்கிட்ட வர சொல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து துரோணாச்சாரியர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து திரௌபதன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீயும் நானும் கல்வி கற்றுக்கும் போது 2 பேருமே வந்து மாணவனாக இருந்தோம், சக மாணவனாக இருந்தோம். அதனால வந்து நான் அப்படி சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நான் ஒரு பெரிய நாட்டு இளவரசன் ஆகிட்டேன். நீ வந்து ஏதோ வறுமையில் வாடுற ஒரு பிராமணனாக வந்து இருக்க. நீயும் நானும் எப்படி ஒன்றாக முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து திரௌபதன் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து உனக்கும் இந்த நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, உனக்கு எந்த ஒரு உதவியுமே வந்து என்னால் செய்ய முடியாது, செல்வமும் எதுவுமே தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவையை விட்டே வந்து துரத்தி விட்டுறாரு துரோணாச்சாரியார். வந்து தான் பட்ட அவமானத்துக்கு வந்து எப்படியாச்சும் பழி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியான கிருப்பி, அவருடைய பையனான அஸ்வத்தாமன் 2 பேரையும் கூட்டிட்டு கிருபாச்சாரியார் இருக்கிற அஸ்தினாபுரத்துக்கு வந்து போகிறாரு. அங்கே வந்து கிருபாச்சாரியாரோடையே வந்து சேர்ந்து இந்த 3 பேருமே வந்து இருக்காங்க. ஒரு சமயம் வந்து பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் வந்து கோலி விளையாடு வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து துரோணாச்சாரியார் வந்து ஒரு இடத்துல ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து கோலி விளையாடும் போது அந்த கோலி வந்து தவறி அந்த கிணத்துக்குள்ளே வந்து விழுந்துருது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. அப்போ வந்து துரோணாச்சாரியார் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி நாங்கள் விளையாடின அந்த கோலி வந்து தவறி அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதுக்கு துரோணாச்சாரியர் வந்து உங்களுக்கு அந்த கோலி நான் எடுத்து தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து தர்மர் வந்து ஆமாம் எங்களுக்கு அந்த கோலி வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து துரோணாச்சாரியர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கோலி வந்து எடுத்து கொடுத்துட்றேன். அப்படி எடுத்து கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் தினமும் வந்து எனக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து தர்மர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்களுடைய குருவான கிருபாச்சாரியார் சொன்னால் இன்றைக்கி மட்டும் இல்லை, என்னைக்குமே தினக்குமே வந்து உங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே நாங்கள் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. துரோணாச்சாரியார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த கோலி மட்டும் எடுத்து தராமல் உங்களுக்கு வந்து என் கையில் இருக்க மோதிரத்தையும் இந்த கிணத்துல போடுறேன், அதையும் நான் எடுத்து தர்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாணல் குச்சிகளை வந்து எடுக்கிறாரு. எல்லா நாணல் குச்சிகளையும் சேர்த்து பெரிய நாணல் குச்சியாக வந்து ஆக்குறாரு. அந்த நாணல் குச்சியை அந்த கிணத்துக்குள்ளே வந்து போட்டு கோலியை வந்து எடுத்து தந்துடுறாரு. அதுக்கப்புறம் தன் கையில் வந்து ஒரு அம்பு இருக்குது, அந்த அம்பை வந்து அதுக்குள்ளே விடுறாரு. விட்டதுக்கப்புறம் அவருடைய மோதிரத்தையுமே வந்து எடுத்துடுறாரு. இதை பார்த்ததுக்கப்புறம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களும் ஒரே ஆச்சரியப்படுறாங்க. அவங்க வந்து நீங்கள் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து துரோணாச்சாரியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே என்ன நடந்துச்சோ அதை அப்படியே வந்து பீஷ்மர் கிட்ட போய் சொல்லுங்கள், அவர் வந்து யாருன்னு சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. இது நடந்தது எல்லாத்தையும் வந்து பாண்டவர்களும் கௌரவர்களும் வந்து பீஷ்மர் கிட்ட வந்து சொல்கிறாங்க. பீஷ்மருக்கு வந்து உடனே வந்து தெரிய வருது அது துரோணாச்சாரியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா துரோணாச்சாரியார் வந்து அவருடைய தந்தையான பரத்வாஜாவுக்கு மட்டுமே வந்து சிஷ்யன் கிடையாது, அவர் வந்து பரசுராமர் கிட்ட போயும் நிறைய வித்தைகள் வந்து கற்றுட்டு வந்திருக்காருங்கிறது வந்து பீஷ்மருக்கு வந்து தெரியும். பீஷ்மர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்போ வந்து குருவம்ச இளவரசர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆசிரியர் கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியார்கிட்ட வந்து அவருடைய வித்தைகள் எல்லாமே வந்து குருவம்ச இளவரசர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க சொல்கிறாரு. அவருக்கு தேவையான வீடு செல்வம் எல்லாத்தையுமே வந்து பீஷ்மர் வந்து செஞ்சு தர்றாரு. பீஷ்மர் வந்து துரோணாச்சாரியார்கிட்ட வந்து குரு இளவரசர்களுக்கு மட்டும்தான் வந்து வித்தைகள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு துரோணாச்சாரியரும் வந்து ஒப்புக்கொள்கிறாரு. துரோணாச்சாரியருக்கு தேவையான எல்லா செல்வங்களுமே வந்து எல்லா வசதிகளுமே வந்து பீஷ்மர் வந்து செஞ்சு தர்றாரு.
சாப்டரில் வந்து துரோணாச்சாரியார் வந்து எப்படி வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆசிரியர் ஆனார் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அடுத்த சாப்டரில் இந்த உலகத்திலே வந்து சிறந்த வில்லானன் யார் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அர்ஜுனனா, கர்ணனா, இல்லை இவங்க 2 பேருக்கு அடுத்து வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து மகாபாரத கதையை கேட்குறதுக்கு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.